அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக அனைத்து தகவல்களும் நம் கையில் வைத்திருக்கிற கைபேசியிலே எல்லா விவரங்களையும் நாம் பெறக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆக அறிவியல் வளர்ச்சியை நாம் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் ஒன்றும் தவிர்க்க முடியாது. இன்றைக்கி குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு வந்து விடுகிறது. ஆக இன்றைக்கு கற்றல் நிலைமை என்பது ஒரு தளத்திலிருந்து வேறொரு தளத்திற்கு மாறுகிறது. ஆனாலும் இந்த வாசிப்பு என்பது தொடர்ந்து நாம் புத்தகத்தை பார்த்து படித்து கொண்டிருந்தனா இன்றைக்கி லேப்டாப்பை பார்த்தோ அல்லது ஐபேடை பார்த்தோ நிறைய படிக்கிறோம். அவைகள் உகந்ததாக இருக்கிறதா, கண்ணுக்கு அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு பக்கம் கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடியதாகவும் தொடர்ந்து நீண்ட நேரம் படிக்க முடியாத சூழலிலும் இருக்கிறது. இருந்தாலும் புத்தகம் வாசிப்பதை போல அது அவ்வளவு ஏற்றதாக இல்லை என்பது என்னுடைய அனுபவத்தில் கூட நான் சொல்வேன். அந்த அடிப்படையில் இந்த புத்தக வாசிப்பு என்பது தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது செல்ல வேண்டும். நிறைய புத்தகங்கள் இந்திய வரலாற்றை, நம்மளுடைய வாழ்வியலை எடுத்து சொல்லக்கூடிய, ஒவ்வொரு பகுதியிலும் வாழக்கூடிய மக்களினுடைய அவர்கள் வாழ்வியலை எடுத்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் தொடர்ந்து வர வேண்டும். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகம் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது, இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி கண்டதற்கான சூழல்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் நீங்கள் புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிறந்த காரியத்தை தக்கலையில் தொடர்ந்து புத்தக கண்காட்சி நடத்தி வருகிற இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பேரவை, அதை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த அடிப்படையில் நாம் எவ்வளவுதான் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மற்ற எளிமையாக நம்முடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, நம்முடைய தேவைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட, நாம் வாசிக்கின்ற பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நான் ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தக்கலையில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறைக்கு என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் சென்றபோது அங்கு நூலகம் என்ற அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் போதிய புத்தகங்கள் இல்லை. அந்த போதிய புத்தகங்களை சேமித்து தருமாறு கொடுக்குமாறு அங்கே இருக்கிற சிறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக பத்மநாபபுரம் வழக்கறிஞர் சங்கத்திற்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டு, பத்மநாபபுரம் வழக்கறிஞர்களுக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு ஒரு புத்தகம் சேகரிப்பதற்காக ஒரு நாளை நிர்ணயித்து புத்தகங்கள் சேகரித்தோம். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை கொடுத்து அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு வழக்கறிஞர்களால் கொடுக்கப்பட்டு அந்த புத்தகங்கள் இன்றைக்கு தக்கலையில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறைச்சாலைக்கு நாங்கள் கொடுத்துள்ளோம். அவை இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குற்றங்கள் காரணமாக சிறைச்சாலைக்கு வரக்கூடிய பெண்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் சமூகத்திலே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, சமூகம் விதித்திருக்கிற விதியில் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, படிப்பு என்பது அவசியமாகிறது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் தன்னுடைய பெரும்பாலான நேரங்களை சிறைச்சாலையில் புத்தகம் படிப்பதிலேயே அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பெற்ற அறிவினை இந்த நாட்டிற்கு பரப்பி இந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல்வேறு தியாகங்களை அவர்கள் செய்தார்கள், அறத்தினை போதித்தார்கள். ஆக ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக, தீங்கில்லாத சமுதாயமாக, நல்ல வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தினுடைய பங்களிப்பை நீங்கள் தவிர்த்து விட்டு அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட முடியாது. அந்த அடிப்படையில் இங்கு இருக்கிற புத்தக கண்காட்சியை இந்த பகுதியைச் சேர்ந்த, தக்கலை பகுதியைச் சேர்ந்த அனைவரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே பல்வேறு வகையான புத்தகங்கள் இருக்கிறது, தலைவர்களை பற்றிய புத்தகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட வரலாறெல்லாம் எத்தனையோ உண்டு. ஒரு புத்தகம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய அளவில் உயர்ந்த நபர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் இங்கு ஒரு கண்காட்சி நடைபெறுகிறது, அந்த கண்காட்சியில் நாம் சென்று புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று ஒரு இயக்கமாக செயல்பட்டு இந்த புத்தக கண்காட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.
புத்தகங்கள் நிறைய மாணவர்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக